கலெக்டர், வெங்காய கலெக்டர். நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டான். இவன் எத்தனை நாளைக்கு இந்த கலெக்டர் பதவியில் இருக்கிறான்றதை நான் பாத்துறேன். என் காசுக்கு முன்னாடி இவன் கலெக்டர் பதவியை கை கட்டி நிக்க வைக்கிறேன். ஆமாங்க முதலாளி, அந்த ஆளை இப்படியே விட்டு வச்சா பாத்ரூம் போறது கூட பர்மிஷன் கேட்க வைப்பாங்க. கவலையே படாத. அந்த கலெக்டரை என் வீட்டுக்கு வரவழைச்சு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். ராத்திரி கனவுல சூரக்கோட்டை வீரபத்திர சாமி வந்து சொல்லிச்சுங்களா? இல்ல, போன்ல சொல்ல போகுது. ஹலோ, மெட்ராஸ் காலா கொடுங்க. நான் விஸ்வநாதன் தான் பேசுறேன். என்னது கிடைச்சிருச்சா? ரொம்ப தேங்க்ஸ் சார். யோ, சூரக்கோட்டை வீரபத்திர சாமி போன்ல செய்திய சொல்லிருச்சியா? என்ன செய்திங்கோ? நீ பதட்டப்படாத, கைய கால ஆட்டாத. எலெக்ஷன்ல டிக்கெட் கிடைச்சிருச்சு. நீ எம்எல்ஏ ஆக போற. நான் எம்எல்ஏ வா? அட எம்எல்ஏ ஹே, எம்எல்ஏ ஹே, எம்எல்ஏ, எம்எல்ஏ ஹே, எம்எல்ஏ ஹே, எம்எல்ஏ. நான் எம்எல்ஏ, நான் எம்எல்ஏ, எம்எல்ஏ. முதலாளி, முதலாளி, ஐயோ, தங்க கை கொடுங்க. ஐயோ, ஐயோ, முதலாளி, முதலாளி, இனிமே அந்த கலெக்டரை பத்தி கவலைப்படாதீங்க. அவன் கண்ணுல கடப்பாறை விட்டு நான் ஆடுறேங்கோ. வெரி குட். உன் தேர்தல் சின்னமா கெட்டப்பாறையும் சைக்கிள் செயினுமே வச்சிடலாம். பழச நான் மறக்காதவங்க. கத்திரிக்கோல் சீப்பும் தாங்க நம்ம சின்னம். உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு, உங்கள் ஓட்டு அமாவாசைக்கு. எப்படி என் சாமர்த்தியம்? ஒரு ஓட்ட நம்ம பக்கம் எவ்வளவு நைஸா இழுத்த. அறிவு கெட்டவனே, அந்த பொண்ணுக்கு 12 வயசு தான். 21 வயசுக்கு மேலதான் ஓட்டுரிமையே. அம்மாவாசை வாழ்க, அம்மாவாசை வாழ்க, அம்மாவாசை வாழ்க. ஓ, இது எப்படி? இது எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமோ என்னமோ? என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க? நீ வெறும் கும்பிட்டுக்கிட்டு வாயா. அம்மாவாசை 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 அம்மாவாசை. ஐயோ, வணக்கம்மா. நேற்று நடந்த இடைத்தேர்தலில் திரு அமாவாசை அவர்கள் பெருவாரியான ஓட்டுகள் வித்தியாசத்தில் அவரை எதிர்த்து நின்ற திரு பெரியசாமி அவர்களை தோற்கடித்தார். ஆமா, ஏதோ முக்கியமான விஷயம் பேச வர சொன்னீங்களாமே? அது ஒண்ணு இல்ல. இந்த கார்ப்பரேஷன் பள்ளிக்கூடத்துக்கு பின்னால எக்கச்சக்கமா புறம்போக்கு நிலம் இருக்கு. அங்க எங்க மாமியார் பேர்ல ஒரு சேமியா ஃபேக்டரி ஆரம்பிக்கலான்னு ஒரு ஆசை. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் குடிசையை போட்டு குடியிருக்காங்களே. ஏய், அதுக்காகத்தானடா உங்க அப்பனை எம்எல்ஏ ஆக்கி இருக்கிறேன். அமாவாசை, இன்னும் 2 நாள்ல அந்த குடிசைகள்லாம் கால். மந்திரி சபை விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. திரு அமாவாசை அவர்கள் சத்துணவு அமைச்சராக பதவியேற்றார். அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை, அமைச்சர் அமாவாசை, அண்ணன் அமாவாசை. என்னப்பா எல்லாம் ஆம்பளையா வந்திருக்கீங்க? மகளிர் அணி வரலையா? ஏவல்ல, என்ன பார்த்தா உங்க கண்ணுக்கு மகளிரா தெரியலையா? மகளிரா நீ? மகளிர். ஏ ராசா, எப்படி இருக்க? அப்படியே கிட்ட வந்த பிச்சிருவேன். பாப்படுவா. ஏ ராசா, இருங்க இருங்க, வந்துடுறேன், வர்றேன். எல்லாரும் மாலை போட ஆசையோடு இருக்கிறாங்க. எதுக்கு வேணாங்கிற? நான் ஒரு நாயுங்கோ, நன்றி உள்ள நாயுங்கோ. என்ன எம்எல்ஏ ஆக்குனது யாருங்கோ? நீங்கோ. காமாட்சி. என்ன மந்திரி ஆக்குனது யாருங்கோ? நீங்க. மீனாட்சி. நியாயப்படி மாலை உங்ககிட்ட தாங்க வாங்கிக்கணும். போடுங்கோ போடுங்கோ. பழனி முருகா, எல்லாம் உன் அருள். உன் நன்றி விசுவாசத்தை நினைச்சா என் உடம்பெல்லாம் ஆடுது. ஆடுது. ஆடுட்டு. யாருப்பா மாலை போட வந்திருக்குங்க? வந்து போடுங்கப்பா. அண்ணா போடுங்க, அப்பா போடுங்க, பெரியவரா போடுங்க. அம்மா, ஐயோ,
வாடா கண்ணா உள்ள போலாம். டே, வா டாவா. இப்ப நான் அமைச்சரே. அமைச்சர உள்ள வாங்க. இன்னும் என்னமோ ஒண்ணு குறையுதே. மாண்புமிகு போடுறது. மாண்புமிகு அமைச்சரே உள்ள வாங்க. அதான் அதானே. நம்ம நாட்டுக்கு சனி பிடிச்சிருச்சு. இல்லன்னா விசில் அடிக்கிறவெல்லாம் மந்திரி ஆவானா? காமாட்சி, எல்லாம் விதி, எழுதி வச்ச விதி. ஓ சப்பா. நம்ம எதிரில நிக்க கூட மாட்டான். இப்ப நாம நிக்கிறோம், அவன் உட்கார்ந்து இருக்கிறான். யோ யோ அமாவாசை. அமாவாசையா? அது அப்போ. இப்போ அமைச்சர் ஆள வந்தார். சோழ வந்தான்ல, சோத்துக்கு லாட்டரி அடிச்சிட்டு இருந்த. இப்போ ஆள வந்தார் ஆயிட்டியா? ஆமா, அமைச்சர் ஆள வந்தார். ஆள வந்தார். விஸ்வநாதா, உட்கார். பேரு சொல்லி கூப்பிடுறான். ஏயா நிக்கிற? ஐயோ, உட்கார்லனா ஏன்டா நிக்கிறேன்னு கேட்டுறோம் போல இருக்க. இத வந்துட்டேன். ஏண்டா விஸ்வநாதா? விஸ்வநாதா, நடந்தது நடந்து போச்சு. மரியாதை பத்தி கவலைப்படாம அவனை வச்சு காரியத்தை சாதிக்க பாரு. உங்க உடம்புல முக்கியமான இடத்துல மச்சம் இருக்குதுன்னு இப்பதாங்க தெரிய வந்தது. மக்கள் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன சேவை செய்யணும். அந்த கலெக்டரை இந்த மாவட்டத்தை விட்டு மாத்திரணும். ஏப்பா விஸ்வநாதா, உனக்கு அறிவு இருக்கா? அவனை வேற இடத்துக்கு மாத்தினா அங்க போய் நிம்மதியா இருந்துருவான். அவன் நிம்மதியா இருக்கணுங்கிறிய உன் மண்டையில மசாலா இருக்காப்பா? மசாலா இருந்தா உன்ன மந்திரி ஆக்கியிருப்பனா? இல்ல, இல்லவே இல்ல. மண்டையில மசாலாவே இல்ல. அந்த கலெக்டரை இந்த ஊர்லயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி சாகடிக்கிறேன். எப்படி? அருமையான ஐடியா அமாவாசை. அத அமைச்சர் ஆள வந்த. இந்த பத்திரிக்காரங்களுக்கு எல்லாம் என்னமோ பேட்டி கொடுக்கணுமா? அதை நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இது பத்திரிக்காரங்க இடம். உங்க சீட் அங்க இருக்கு. அப்படியா? இது எங்களுக்கு தெரியாதாக்கா? பத்திரிக்கைக்காரர்களும் பதவியில் இருக்கிறவங்களும் ஒன்னா இருக்கணும்னு சமத்துவத்தை நான் விரும்புறேன். அது உனக்கு பிடிக்கலையா? சரி விடு. நீ உட்கார வேண்டிய இடம் இங்க இல்ல, அங்க. பேட்டி ஆரம்பிக்கலாமா? புதுசா மந்திரி சபைக்கு வந்திருக்கிற நீங்க என்ன மாற்றங்கள் செய்யலாம்னு நினைக்கிறீங்க? செய்யலாமாவா? செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு. அம்மாவாசைங்கிற என் பேரை தூக்கிட்டு ஆள வந்தான்னு மாத்திருக்கிறேன். சின்ன வீட்டுல குடியிருந்தேன், இப்ப பங்களாவுக்கு மாத்திருக்கிறேன். வயசான வேலைக்காரிய தூக்கிட்டு வயசு பொண்ணா மாத்திருக்கிறேன். இது மாற்றம் இல்லையா? இது மாற்றம் இல்லையா? உங்க சொந்த மாற்றத்தை கேட்கல சார். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகள் செய்ய போறேன்னு சொல்லுங்க. இப்படி விளக்கமா கேள்வி கேட்டீங்கன்னா நானும் விவரமா பதில் சொல்லுவேன். முதல்ல கூவத்தோட நாத்தத்தை போக்க போறேன். எப்படி? ஊர்ல இருக்கிற பூக்கடை, சென்ட் கடை, ஊதுபத்தி கடை, அத்தனை கடையும் கூவத்தோட கரைக்கு மாத்த போறேன். கலெக்டர், உடனே ஏற்பாடு பண்ணு. சார், இதனால் நஷ்டம் தான் வரும், கூவம் மணக்காது. நான் சொல்றதை செய்யறதுக்கு தான் நீ இருக்கிற. ஏத்து பேசாத. மேல கேளு. போக்குவரத்துக்கு இடைஞ்சலா எங்க பார்த்தாலும் எக்கச்சக்கமா செலவு வச்சிருக்கிறதா நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன். கலெக்டர், யார் யார் கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னு ஒரு லிஸ்ட் எடு. ஏன் அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போறீங்களா? இல்ல, அவங்களுக்கு செலவு வைக்க சொல்ல போறேன். அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல. நல்ல ஐடியா. எவ்வளவோ வேலைகளுக்கு நடுவுல எங்களுக்கும் பேட்டி கொடுத்தீங்க, ரொம்ப நன்றிங்க. ஒரு விஷயம், இந்த ஆள் சொன்னதையெல்லாம் பேப்பர்ல போட்டுறாதீங்க. இந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. கலெக்டர், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ஃபாலோ பண்ணு. கலெக்டர், மேல வா.
ஏயா பத்திரிக்கையாளங்க மீட்டிங்ல எனக்கு எதிராவே பேசுனிய, நீ என்னையா நினைச்சிட்டு இருக்க? நான் உங்களுக்கு எதிரா பேசல, உண்மையைத்தான் பேசினேன். என்னது உண்மை பேசுனியா? உண்மை பேசுறதுக்கு தான் அரசியல்வாதி நாங்க இருக்கிறோம் ஐயா. நான் என்ன சொல்றேனோ அதை நிறைவேற்ற வேண்டியதாயா உன் வேலை. நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுறதுக்கு நான் பூம்பும் மாடு இல்ல. இங்க பார், அரசியல்வாதியும் அதிகாரியும் மோதுனா ஜெயிக்கிறது அரசியல்வாதி தான். நான் நினைச்சா உன்னை இந்த பதவியில இருந்தே தூக்க முடியும். முயற்சி பண்ணி பாருங்க. ஆனா ஒண்ணு, நான் நினைச்சா அரசியல சேர்ந்து எலெக்ஷன்ல நின்னு மந்திரி ஆக முடியும். ஆனா உங்களால கலெக்டர் ஆக முடியாது. ஏன், கலெக்டர் ஆபீஸ்ல பியூனா கூட ஆக முடியாது. என்னப்பா இந்த ஆள் இப்படி சொல்லிட்டு போறான்? இவன் சொல்றத பார்த்தா வரப்போற எலெக்ஷன்ல நின்றுவான் போல் இருக்கே. என்னக்கா நாதஸ்வரம் படுக்கைக்கே வந்துருச்சா? எப்போ ஒரு ஞாபகம் தானா? காந்தா, அவரை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்னது இது, நாதஸ்வரத்தை கலப்ப மாதிரி தூக்கி வச்சிட்டு இருக்க? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவரை பத்தி என்ன நினைக்கிற? வாய் வலிக்க வாசிப்பாரு. நான் தொழில கேட்கல, அவரை பத்தி கேட்டேன். இந்த காந்தாவுக்கு ஏத்துவரு அவர்தான். என்னது? உனக்கு அவரா? அப்படின்னா நான் கட்டி வச்ச காதல் கோட்டைகள் என்ன ஆகுறது? எனக்கு எழுதி வச்சுடு. எழுதி வைக்கிறதுக்கு அவர் என்ன புறம்போக்கு நிலமா? இத வரேன். அடி, கை கெட்டினது வாய் கெட்டாம பண்ணிராதிரி. என்கிட்ட இருந்து அவரை பிரிச்சிடாத. இத பாரு, நீ அவர் மேல ஆசைப்பட்ட, நானும் அவர் மேல ஆசைப்பட்டேன். 2 பேருக்கு பொதுவா ஒண்ணு பண்ணுவோம். என்னது? பூவா தலையா போட்டு பாப்போம். பூ விழுந்தா உனக்கு புருஷன், தலை விழுந்தா எனக்கு புருஷன். என்ன போடு. பூவும் விழாது தலையும் விழாது. ஏன்னா 2 என் கையில. உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க, தீர்த்து வைக்கிறேன். என்ன வாத்தியம் இல்லாமலே வாசிக்கிறீங்க? எங்க 2 பேத்துல யார கட்டிக்க போறீங்க? கலைஞர் எல்லாம் தெய்வம் மாதிரி, தெய்வத்தை ஃபாலோ பண்ணுங்க. அங்க பாருங்க, முருகன் வள்ளி தெய்வானை. எப்படி? யோ, கலெக்டர் ஆபீஸ் போ. டேய், காரை கலெக்டர் ஆபீஸ் விடுறானா இந்த பக்கம் ஏன்டா திருப்புற? ஏ ராஜா, நீயா? கலெக்டர் ஆபீஸ இந்த பக்கமா மாத்திட்டாங்க. ஏன் இங்க நிறுத்துற? இறங்க இறங்க. டேய், எதுக்குடா என்ன இங்க கூட்டு வந்த? இன்னைக்கு நீ என் விருந்தாளி, என் கூட தான் இருக்க போற. ராஜா, என்கிட்ட விளையாடாத. நான் ரொம்ப பொல்லாதவன், பாம்பு மாதிரி. ஹலோ, நான் ஓடுற பாம்பை மிதிக்கிறவன். நட. இந்த என்ன வாசிக்கிறார் தெரியுமா? நாதஸ்வரம். நான் சங்கதியை சொல்றேன். விமானத்திலிருந்து இறங்கி வந்த விஸ்வநாதனே வருக வருகன்னு வாசிக்கிறார். இப்போ என்ன வாசிக்கிறார் தெரியுமா? அதே நாதஸ்வரம். நான் என்ன மௌத்தா இருக்கேன்? நான் சொன்னேன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருயா. வாசிக்கணும்னு சொல்லி கூட்டு வந்துட்டு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா எப்படியா? நான் சங்கதியை சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. கடத்தி வந்த கதாநாயகன் ராஜாவே வருக வருகன்னு வாசிக்கிறார். ஏய், என்ன கேணப்பையன் நினைச்சீங்களா? நான் அப்படி நினைக்கல. நீ ஏதாவது அப்படி நினைச்சியா? எல்லாம் ஏத்தண்டா. ஸ்டே ஆர்டர் வாங்கி கிழிச்சு போட்டு உங்க அப்பன் கலெக்டர் விட்டு பில்டிங் இடிச்சிடலான்னு பாக்குறீங்களா? நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. உங்களை அடைச்சி வைக்கலான்னு மட்டும்தான் நினைச்சேன். ஸ்டே ஆர்டர் கிழிக்க சொல்லி ஐடியாவும் கொடுத்துட்டீங்க. இப்ப கிழிக்க போறேன். கிழிப்பீங்கடா, கிழிப்பீங்க. அதான் ஏன் பாக்க. அது இங்க அங்க இருக்கு, இங்கேயில இருக்கு. டேய், அது எப்படி அவங்ககிட்ட வந்துச்சு? இன்னொரு தடவை ஸ்டே ஆர்டர் வாங்கி பாக்கெட்ல வை, எடுத்து காமிக்கிறேன். மிஸ்டர் தேவானந்த், உங்க கையாலேயே கொஞ்சம் கிழிங்க. இது வரைக்கும் என்ன நாதஸ்வரம் வாசிச்சு என்ன கிழிச்சிங்கன்னு கேட்டாங்க. இனிமே என்ன கேட்க மாட்டாங்க. ஏன்? அதான் கிழிச்சிட்டேனே. டேய் பொட்ட பசங்களா, என்ன கடத்திக்கிட்டு வந்து ஸ்டே ஆர்டர் கிழிச்சு போடுறது வீரமாடா? டேய், இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. மீச வச்ச ஆம்பளனா. நீ ஆம்பளையா பொம்பளையான்னு கொஞ்ச நேரத்துல தெரியும். வா. டேய், என்ன பண்ண போறீங்க? ஆமா, எங்க கூட்டு போறாங்க? அவர் ஆம்பளையா பொம்பளையான்னு டெஸ்ட் பண்ண போறாங்க. யோ, இது என்ன புல்லாங்குழலா? நேர வையா. அட பாவிங்களா, சாராயத்தை ஊத்தி பொம்பளைங்களை கெடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். சாராயத்தை ஊத்தி ஜாக்கெட்டை மாட்டி விட்டுட்டீங்களே, இது நியாயமா? எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை.
நான் நாதஸ்வரம் வாசிக்கணும், ஒரு பொண்ணு ஆடணும்னு. பொண்ணு ஒன்னும் கிடைக்கல. நீயாவது ஆடு, நான் வாசிக்கிறேன். ஆ வணக்கங்க. யாருக்கே வேணும் உன் வணக்கம்? உன் வணக்கத்தை கொண்டு போய் குப்பை குழியில் கொட்டு. ஏயா கலெக்டர், உன் மனசுல என்னதாயா நினைச்சிட்டு இருக்க? மிஸ்டர் விஸ்வநாதன், நீங்க மந்திரி இல்ல, அவர் பேசட்டும். யோ, மந்திரி வீட்டு வேலைக்காரன் கூட கேள்வி கேட்கத்தாயா செய்வான். நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஏயா, இவர் பில்டிங் இடிக்க கூடாது ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்தா அதையும் மீறி நீ இடிச்சிருக்கிற. நீ என்ன பெரிய இடியமீனா? ஸ்டே ஆர்டர் என் கையில கிடைச்சிருந்தா அதை நான் நிச்சயமா இடிச்சிருக்கவே மாட்டேன். அது எப்படியா உன் கை கிடைக்கும்? நீதான் உன் மகனை தூண்டி விட்டு பாதி வழியிலே என்ன மடக்கிட்டிய. என் மகனா? என்ன சொல்றீங்க? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. செய்யறது எல்லாம் செஞ்சு விட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சா நான் என்ன ஏமாந்தவனா? எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, நான் வரேன். யோ, என்னைய பெரிய மீட்டிங்? நீ பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் மீட்டிங் பாக்குற. நாங்க மீட்டிங் போட்டு தான் பதவிக்கே வந்திருக்கோம். உன் பையன் செஞ்ச தப்புக்கு என்னைய பதில் சொல்ற? அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஐ அம் அப்சல்யூட்லி இக்னோரன்ட் அபௌட் இட். ஓ, உன்ன இந்த இங்கிலீஷ் பேசிடுவீங்க. இதுக்கு தான் படிக்காத ஆளுங்களை கலெக்டரா போடுங்கிறது. நீ மீட்டிங்க்கு போ. யோ கலெக்டரா, ஒண்ணு மறந்துடாத. இவர் பில்டிங் அடிச்ச ஒண்ண என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அரசியல் ரீதியா சந்திக்கிறேன். We will meet. யோ, பாத்தியா ஐயா, இங்கிலீஷ்ல மன்னிப்பு கேட்டு போறான் ஐயா. அவன் மன்னிப்பு கேட்டு போல உன்னை சந்திக்கிறேன்னு சவால் விட்டு போறான். ச்சோ, இதுக்கு தாயா இங்கிலீஷ் கத்துக்கணுங்கிறது. விஸ்வநாதா, ஒரு பொண்ணு ஏற்பாடு பண்ணு. அட பாவி, உன்னை நான் மந்திரி ஆக்கின, நீ என்ன மாமாவாக்கிட்டிய. மதுரை வீரா, நீதான் என்ன காப்பாத்தணும். எஸ், நான் தான். அவனை சத்தியத்தோட பிரஸ்ல யார் அடைச்சு வச்சாங்க? நான் தான். அப்ப ஸ்டே ஆர்டர் கிழிச்சு போட்டது நான் தான். தனிப்பட்ட ஒரு மனுஷனை கடத்திக்கிட்டு போறதும் அரசாங்க ஆர்டர் கிழிச்சு போடுறதும் ஒரு பக்கா கிரிமினல் செய்யற வேலை. தேவையில்லாம நீ வரம்பு மீறி போயிருக்க. நியாயத்தை காப்பாத்துறதுக்காக வரம்ப மீற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அது தப்பா? தப்புதான்டா. ஒரு கலெக்டருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மகனையே ஏவி விட்டு ரவுடித்தனம் பண்ண வச்சாருன்னு அந்த மந்திரி என்னையே குத்தம் சொல்றாரா? நீ செஞ்ச காரியத்தினால அவங்க முன்னாடி நான் கை கட்டி தலை குனிஞ்சு இருக்க வேண்டியிருந்ததுடா. இந்த அவமானம் எல்லாம் எனக்கு தேவைதானா? சொல்றா. ஐ எம் சாரி டாட். உங்க கோபத்துல அர்த்தம் இல்ல. தப்பு பண்றவன மந்திரியே சப்போர்ட் பண்றாங்கறப்போ உங்களை நீங்க மாத்திக்க வேண்டியதான். என் மகன் தான் இதெல்லாம் செஞ்சாங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு நீங்க திருப்பி கேட்டிருக்கணும். அவங்களே எது கேட்கணும்? நீயே தான் ஒத்துக்கிட்டியே. எதை ஒத்துக்கிட்டேன்? மறந்துட்டியா? விஸ்வநாதனை கடத்தினது யாரா? நான் இல்ல. அவரை பிரஸ்ல அடைச்சு வச்சது நான் இல்லையே. ஸ்டே ஆர்டரை கிழிச்சு போட்டது நான் இல்ல. இன்னும் சொல்ல போனா 2 நாளா நான் இந்த ஊர்லயே இல்லன்னு என்னால நிரூபிக்க முடியும். ஷட் அப். தொட்டில்ல தூங்க வச்ச அப்பனுக்கே தாலாட்டு படுறியா? லுக் மை சன், உன் வாழ்க்கை நல்லபடியா அமைதியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ரிமெம்பர் தட். ஏ ராஜா, இப்படி நீ நடந்துக்கிறது இதுவே கடைசி தடவையா இருக்கட்டும். பி கேர்ஃபுல். ஏமா இவ்வளவு லேட்டு? வா. ஏன் தள்ளுற? ஐயோ, யாரோ போட்டோ எடுக்கிறாங்க. மந்திரின்னா போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க, பத்திரிக்கையில போடத்தான் செய்வாங்க. என்னது போட்டோ எடுத்தானா? யாரா அவன்? என்னது, அந்த சீனு உங்களை போட்டோ எடுத்துட்டானா? கவலையே படாதீங்க, நாளைக்கு பத்திரிகையில அவன் போட்டோ தான் வரும், உங்க போட்டோ வராது. டேய், அந்த சீனுவை. ராஜா ஹியர். ஹாய் ராஜா, நான் சீனு பேசுறேன். ஒரு ஹாட் நியூஸ்.
அரை மணி நேரத்துக்கு முன்னாடி மந்திரி ஆள வந்தார். ரொமான்டிக் மூட்ல இருந்ததை நான் கிளிக் பண்ணியிருக்கேன். அதை நீ அவசியம் பார்த்தே ஆகணும். உடனே புறப்பட்டு வரையா? என்னது ஃபேன் தானா சுத்துது?